தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை காத்து கொள்ளுவார். என்னோடு பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்லும்போது சொல்றார், பலிகளை காட்டிலும் கீழ்ப்படுதல் தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி. அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பலிகளை காட்டிலும் கீழ்ப்படுதல் தேவனுக்கு பிரியமானது. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம், அவருடைய கண்களுக்கு ஆசீர்வாதங்கள் மறைக்கப்படுவதற்கு காரணம், தேவனுக்கும் அவளுக்கும் நடுவில் பிளவு உண்டாகிறது காரணம், அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக முரண்பாடாக செயல்படுகிறதுனாலே என்ன உண்டாகிறது? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தேவ ஜனங்க, பிரியமான தேவ ஜனமே சாபமாய் மாறிவிடுகிறார்கள். காரணம் என்னென்னா, நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, சவுலை நான் ஏன் ராஜாவாக்குனேன், அவன் என் வார்த்தையை கை கொள்ளாமல் போனான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வருத்தத்தை, தன்னுடைய துக்கத்தை தெரிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் வெள்ளி பொண்ணை எதிர்பார்க்கலை. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசியாயிரு, நீ ஊழியக்காரனாயிரு, கணவனாயிரு, மனைவியாயிரு, யாராக இருந்தாலும் எல்லாரிடத்துலையும் தேவன் எதிர்பார்க்கிறது காசு பணம் கிடையாது. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிறபடி செய்கிறது, அவர் சொல்கிறபடி வாழ்கிறது, இதுதான் கீழ்ப்படிதல். ஆனால் இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க, ஆனால் செய்கிறது கிடையாது. ஆகையால் தான் பல ஆசீர்வாதங்களை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யப்படுறோங்க? அன்பான தேவ ஜனமே, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆகிய இந்த 2025ஆம் வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவனுக்கு பிடிக்காதது ஒன்று எதுன்னா கீழ்ப்படியாமை தான். இஸ்ரவேல் மக்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எகிப்து தேசத்திலேருந்து புறப்படும் போது தேவசேனையாக அவள் புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் அவங்க வந்த அத்தனை பேரில் எத்தனை பேர் வாக்குத்தத்தமான பாலும் தேனும் வடிகிற தேசத்தில் போய் சேர்ந்தாங்கன்னா யோசுவாவும் காலேபும். அந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைங்க போனாங்க. ஆனால் எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்த அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னா வனாந்தரத்திலேயே 40 ஆண்டு சுற்றி வந்து அங்கேயே செத்து போனார்கள். காரணம் என்னென்னா கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அவங்க தேவனை, அன்பான தேவச்சனமே, பரீட்சித்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை அவருடைய கண்களுக்கு முன்னாலே ஆண்டவர் செய்தாலும் கூட அவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அப்படின்னு சொன்னார். ஆகையால் ஒருவேளை இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த பகுதியில் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கி முரட்டாட்டமாக உங்கள் கண்ணுக்கும் மனதுக்கும் உங்களுக்கு இஷ்டமானது நீங்கள் செய்து இன்றைக்கி உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் பிளவு உண்டாயிருக்குமானால் இன்றைக்கு அதை நீங்கள் சரிப்படுத்தி ஆண்டவரிடத்தில் ஒப்புருவாங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் கீழ்ப்படியலை, இனிமேல் நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, உன்னோட வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசே ரொம்ப பெரிய பரிசுத்தவான்க. ஆனால் ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னார்? நீங்கள் என்னாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அன்பான தேவச்சனமே, நீ மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னார்.
ஆனால் தேவ மனுஷனாக இருக்கிற மோசே என்னாகுமோ 20ஆம் அதிகாரம் அன்பானவர்களே 6ஆம் வசனத்திலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். பேசுன்னு சொன்னார். இந்த ஜனங்க கொடுத்த உபத்திரவத்தினால அவர் மலைகிட்ட பேசாமல் கோலில் மலை அடிச்சிட்டார். அற்புதம் நடந்தது, தண்ணி வந்தது, ஜன தாகம் தீர்க்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் மோசையை பார்த்து, ஜனங்களுக்கு முன்னால் என்னை கனவீனமாய் நீ படுத்தினதுனால நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் வாக்குத்தத்தமான தேசத்தில் போக முடியாதுன்னு சொல்லிட்டார். 40 ஆண்டு ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான். இன்னைக்கு நம்மளை போல என்னங்க அவர் வாழ்ந்திருந்தா அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய தவறு ஒன்றும் செய்யலை, பேசுன்ற வார்த்தையில் அடிச்சிட்டார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுங்களா? நீதிபரர், பட்சபாதம் இல்லாதவர், எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான். ஆகையால் ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் கர்த்தரை துக்கப்படுத்தினா, அவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டா அவர் யாருக்கும் என்ன பண்ணுறது இல்லைங்க, மனம் இறங்குறதில்லை, விட்டு வைக்கிறதே இல்லை. சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். மோசைக்கு சொன்னா, நீ தூரத்துலேருந்து பாரு, ஆனால் நீ என்ன பண்ண முடியாது, வாக்குத்தத்தமான தேசத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அன்பான சகோதரனே சகோதரியே, சில நேரங்களில் யோசிச்சா பயம் உண்டாகும். சில நேரங்களில் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கே இந்த நிலைமை. நீங்கள் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துலேருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ பார்ப்ப ஆனால் போக மாட்டேன், அதை குறித்து மறுபடியும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், அவங்களுக்கே அந்த நிலைமைனா நம்ம நிலைமை என்னங்க யோசிச்சு பாருங்க. ஆகையால் இந்த வார்த்தையை கேட்குற என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் நல்லா இருக்கணுமா, என்ன பண்ணுங்க, இந்த வருஷத்தில் கீழ்ப்படிங்க. ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. எந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படுவான். 2வது, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிங்க, அவங்களுக்கு பூமியில் நீடித்த நாட்கள். பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் நல்லா வாழ்ந்து சுகமாக இருக்கணுமா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. ஏன்னா எத்தனையோ பிள்ளைங்க பெற்றவங்களை அடிக்கிறதும் என்னங்க, பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாமல் மனம் வந்தபடி வாழ்கிறது. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறாரு, பெற்றவங்களை அடிக்கிறவங்களுடைய விளக்கு பாதியில் அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அப்படியேப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சாபமான சந்ததியாக நாம் காணப்படாமல் தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது நீடித்த நாட்களை தேவன் தருவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அன்பான தேவச்சனமே ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஆதியாகமம் 22:18, ஆபிரகாமே நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால உன்னையும் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு ஏற்றபடி வாழுங்க. கர்த்தர் இந்த 2025ஆம் வருஷத்தில் என்னங்க, வானத்தின் வாசல்களை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்று நாங்கள் சவுலை போல தேவனை துக்கப்படுத்துகிற ஜனமாய் காணப்படாமல் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு ஏற்றபடி வாழ உதவி செய்யும். கீழ்ப்படியாமின் ஆவி எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் தேவ சமூகத்தில் நீர் எப்படி சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தீரோ அப்படியே நாங்களும் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்தவங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்யா அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினா கீழே எங்களுடைய எண் டிஸ்பிளேயில் இருக்கிறது, நீங்கள் அதன் வழியாக எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.